தெனாலிராமன் கதை 4. சொல்வது ஹேமலதா. ஒரு நாளைக்கு கிருஷ்ணதேவராயரோட மண்டபத்தில் எல்லாரும் உக்காந்துருக்காங்க அரசவையில். அதுக்கு முன்னாடி சில பேர் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னாக்கா அப்படி அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் ராஜா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அன்றைக்கி அரசவையில் எல்லாம் சொல்லின்னு இருக்காங்க. அப்போது விவசாயம் பார்க்குறவங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க கொஞ்ச நாளாக நம்ம ஊரில் மழையே பெய்ய மாட்டேங்குது, அதனால் விவசாயமே இல்லை, எங்களுக்கெல்லாம் பயிர் விளையாததுனால நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிம்பாங்க. அதுக்கு ராஜா என்ன சொல்வார், சரி இவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டு மந்திரி கிட்ட சொல்லுவார். அப்புறம் மற்றவங்கக்கிட்ட இதுக்கு என்ன செய்யலாம், மழையே வரலையே அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அப்போது ஒரு ஆள் எழுந்து அவர் சொல்லுவார், நம்மளுக்கு முன்னாடி செத்து போனவங்க இருக்காங்கள்ல, மூத்தோர் அப்படிம்பாங்க அவங்களெல்லாம், அவங்களுக்கு பித்ரு மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் திருப்தி செய்யணும். அவங்க கோச்சிட்டாங்கனாக்கா, அவங்க ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசையோடு செத்து போயிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். அந்த மாதிரி சமயத்தில் தான் ஊரில் மழை தண்ணியெல்லாம் வராமல் போயிடும் அப்படி இப்படின்ட்டு ஒரு ஆள் சொல்கிறோம். அப்போது ராஜா சொல்கிறார், அப்படியா, சரி அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிம்பாங்க. சரி அப்போ கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு போடணும் வயிறார. அப்புறம் அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு யாரை நினச்சி நம்ம அந்த தவசம்னு சொல்லுவோம்ல, பித்ருக்கடன் நீத்தார்கடன் அது செய்கிறோமோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிமா. அப்போ ராஜா சொல்லுவார், எங்கள் அம்மாவுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், சரி வரவங்களுக்கு ஞாபகமாக மாம்பழத்தை போட்டுருங்க சாப்பிடும்போது அப்படிமா. அதுக்கு அந்த ஆள் நாங்கள்லாம்னாக்கா சாதாரண மக்கள், அதனால் நாங்கள் சாதாரண மாம்பழம் கொடுக்கலாம், செத்து போன அம்மா ராஜாவோட அம்மா, அதனால் அவங்களுக்கு தங்கத்தால் செஞ்ச தங்க மாம்பழம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அப்போது உடனே ராஜா அப்படியா சரி அப்படின்ட்டு அவருக்கு 4-5 தங்க மாம்பழம் செய்கிறதுக்கு எவ்வளோ பவுன் வேணுமோ அதை கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. அப்போல்லாம் பொன் கழஞ்சுகள்னு சொல்லுவாங்க. நாணயம்னு காயினாக அடித்து வச்சுருப்பாங்க, நல்ல தங்கத்தை, அதை உருக்கி தான் என்ன வேணுமோ அப்படி செய்வாங்க. அந்த பொன் கழஞ்சுகளை மூட்டையாக கட்டி 100 பவுன் 50 பவுன் 10 பவுன் அப்படின்ட்டு சின்ன சின்ன மூட்டையாக கட்டி வச்சுருப்பாங்க. தோலான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இத்தனை தோலா. அந்த காலத்து யூனிட் அளக்கிறது தோலானாக்கா, இப்போ கேஜின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் தோலாம்பாங்க. அந்த பையில் போட்டு இவருக்கு எவ்வளவோ 5-6 மாம்பழம் செய்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பவுனு கொடுத்துருவாங்க. அவர் போயிடுவார் அதை எடுத்துக்கிட்டு. அப்போ தெனாலிராமன் சொல்லுவான், இதெல்லாம் வேஸ்ட்டு, தங்க மாம்பழம்லாம் போய் யாருக்காவது கொடுப்பாங்களா, அங்கே இது வரைக்கும் கேள்வியே கேட்டதில்லை, அந்த ராஜாவை ஏமாத்துறாரு அந்த ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு அதில் இஷ்டம் கிடையாது. என்னடா இவன் இப்படி சொல்கிறான், அப்படிலாம் இருக்காது, நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்றைக்கு அவங்க வீட்டில் சாப்பாடு போடுறாங்களோ அன்றைக்கி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு தெனாலிராமனோட சேர்ந்து ஒரு மந்திரியும் அனுப்புவாங்க. இவங்க 2 பேரும் அங்கே போவாங்க. போய் அந்த ஆள் சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வருவாங்கள்ல, அவங்களெல்லாம் என்ன மாம்பழம் தங்க மாம்பழம் கொடுத்தாங்களான்னு கேட்டாக்கா, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, எங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டார் அவ்வளோதான் அப்படிம்பாங்க அவங்களாம். அப்போ அந்த மந்திரிக்கிட்ட தெனாலிராமன் சொல்லுவான், நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டார் ராஜா,
இப்படி தான் ஏமாளியாக இருக்கார் அவர், அவரை எல்லோரும் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். நீங்கள் போய் சொல்லுங்கன்ட்டு. அவங்க 2 பேரும் வந்து இவன் அந்த இன்னொரு ஆள் வந்தான்ல தெனாலிராமனோட, அவன் போய் ராஜா கிட்ட தெனாலிராமன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, நீங்கள் ரொம்ப ஏமாளியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் விவரம் பத்தலைன்னு சொல்கிறாரு தெனாலிராமன் அப்படின்னு சொல்லிடுவான். அவன் நைஸாக போட்டு கொடுத்துருவான். அப்போது அந்த ராஜா கோவம் வந்து தெனாலிராமனை கொண்டு போய், அந்த காலத்துலலாம் யானை காலால் இடற சொல்லுவாங்க, தலையை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அதாவது யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குமோ அவங்கள வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க, தலையை மட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க தப்பிச்சு போகக்கூடாது இல்லையா, அதனால் மண்ணை போட்டு குழியில் மூடிட்டு தலை மட்டும் வெளியில் நீட்டிகிட்ருக்கும். அங்கேருந்து யானைப்பாகன் ஒருத்தன் வந்து பெரிய யானையை கூட்டின்னு வந்து அந்த தலையை அப்படியே யானை காலால் எட்டி உதச்சிடுவாங்க. அது ஒரு தண்டனை, அது ஒரு டைப் ஆஃப் தண்டனை. அந்த மாதிரி இந்த தெனாலிராமனுக்கு வந்து தலையில் அவனுக்கு மூளை ஜாஸ்திங்கிற திமிரு அவனுக்கு. அதனால தான் எனக்கே மூளை இல்லைன்னு சொன்னான். அவனுக்கு இந்த தண்டனை தான் கொடுக்கணும், அவன் தலையை யானை காலால் இழுக்க சொல்லிடுங்கன்னு தண்டனை கொடுத்துருவான். நாளைக்கு காலத்தால் அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கன்ட்டு. எல்லாருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தெனாலிராமனை கண்டாலே பிடிக்காது. ஆனால் நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிட்டாங்க அவங்கெல்லாம். ஐயோ பாவம், அவன் நல்லது தானே சொன்னான், ராஜா தானே தப்பு பண்ணார், அதுக்கு ஏன் தெனாலிராமனுக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்ட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ராஜாக்கே அது சந்தேகம் வந்துடும். ஐயோ நம்ம செஞ்சது தப்போ, இந்த தெனாலிராமனை போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே, அவன் சொன்னது கரெக்டு தான், நாம தான் மூளை இல்லாமல் ஏமாந்து போனோம், அதுக்கு தெனாலிராமனுக்கு போய் இந்த தண்டனை கொடுக்குறதா அப்படின்ட்டு அன்றைக்கி ராத்திரி பூரா ராஜாவுக்கு தூக்கமே வராது. அப்போ அந்த ராணி சொல்லுவாங்க, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க தெனாலிராமன் ரொம்ப புத்திசாலின்ட்டு, பார்க்கலாம். அப்புறம் இப்போவும் சொல்கிறேன், தெனாலிராமன் நல்ல புத்திசாலி தான் அப்படிமா ராஜா. அப்படின்னா ஏன் கவலைப்படுறீங்க, அவர் எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சு வந்துடுவார், நாளைக்கு பாருங்கள் அப்படின்னு அந்த ராணி சொல்லுவாங்க. ராஜாவுக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வராது. என்னடா பண்ணலான்ட்டு பார்த்துட்டே இருப்பார் அவர். ஒரு வழியாக காத்தால் திருப்பியும் சபையெல்லாம் கூடும். அப்போது நிறைய பேர் அந்த யானை இதில் கொலைப்பட சொல்கிறான்ல, தெனாலிராமன் தலையை எடுக்க சொல்கிறான்ல, அந்த யானைப்பாகன் ஓடி வருவான் அரசவைக்கு. ஓடி வந்து ஐயா அப்படின்னு வருவான். அவன் வரதை பார்த்து பயந்து போய் வாங்கலாம், தண்டனை நிறைவேற்றிட்டியான்னு கேட்பான் ராஜா. அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஐயோ பாவம் தெனாலிராமன் அப்படின்ட்டு. அப்போது அந்த யானைப்பாகன் சொல்லுவான், இல்லை ஐயா, அதுக்குள்ளே அவன் வந்து தப்பிச்சு போயிட்டான் தெனாலிராமன் அப்படிமா. அவனுக்கு ராஜாவுக்கு தெனாலிராமன் தப்பிச்சு போயிட்டான்னு கேட்டதும் ஒரே சந்தோஷம். ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்காமல் தப்பிச்சு போயிட்டானா, எப்படி போயிட்டான், யார் என்ன பண்ணீங்க அப்படிலாம். இல்லை நாங்கள் தண்டனை நிறைவேற்றுறதுக்காக யானை எடுத்துகிட்டு போனேன், அங்கே பார்த்தாக்க அந்த குழி பக்கத்தில் ஒரு பெரிய வண்ணா மூட்டை இருந்தது. அப்புறம் அங்கே இருந்தது வந்து தெனாலிராமன் இல்லை, வண்ணான் தான் அங்கே இருந்தான் அப்படிமா. இந்த வண்ணானை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்ட்டு அவனையும் கூட்டிகிட்டு வந்து காமிப்பான். அந்த வண்ணானை ராஜா கேட்பான், நீ எப்படியா அங்கே உள்ளே போனேன், தெனாலிராமனை தானே அங்கே புதைச்சி வச்சோம் அப்படிமா. இல்லை ஐயா, நாங்கள் வந்து அந்தபடியாக வந்துன்னு இருந்தேன், அப்போ அது உள்ளே யாரோ ஒருத்தங்க இருந்தார், அந்த ஆள் என்னை கூப்பிட்டு ஏதோ பேச்சு கொடுத்தாரு. அப்போ என்னடா அது, நானும் யாரோ ஒரு ஆள் போய் அங்கே பேசுகிறாரேன்னு பக்கத்தில் போய் என்ன ஏதுன்னு விசாரித்தேன். இது ஏன் இந்த மாதிரி உடம்பு முழுக்க குழியிலேருந்து தலையை மட்டும் வெளியில் நீட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், என் உடம்புல வந்து கூன் விழுந்திருக்கு, அந்த கூனை நிமிர்த்துறதுக்காக இந்த மண்ணுக்குள்ளே நைட்டு முழுக்க புதைஞ்சி இருந்து காத்தால் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்தாக்க கூன் சரியாயிடும்னு சொன்னாங்க, என்னை வெளியில் நீட்டி விடு, இப்போ எனக்கு கூன் சரியாயிடுச்சு அப்படிமா. உடனே அவன் வெளியில் எடுத்து பார்த்தா நிஜமாக தெனாலிராமனுக்கு கூன் முதுகு இல்லையே, அவன் முதுகு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கூன்னா பெண்டு. அந்த வண்ணானுக்கு எப்போ பாரு அவனுடைய தலை சுமந்து முதுகில் தானே அழுக்கு மூட்டையெல்லாம் சுமந்துன்னு போவான். அதனால் அவனுக்கு கூன் விழுந்துருச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம், இவனுக்கு இந்த ஆளுக்கு வந்து நல்லா நிமிர்ந்து போச்சாட்டிங்க, நல்லா நிமிர்ந்து தானே இருக்கீங்க,
இதில் உள்ளே நின்னா அந்த மாதிரி கூன் போயிடுமான்னு கேட்பான். அவன் வந்து ஆமாம் வேணாம், உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ உள்ளே போ, நான் உன்னை வந்து நல்ல மண்ணெல்லாம் போட்டு அடைச்சி வச்சிடுவேன். காத்தால் யாராவது வரவங்கள உன்னை எழுப்பி விட சொல்லிவிடு, நீ வெளியில் வரும்போது அங்கே உனக்கு கூன் போயிருக்கும்னு சொன்னார். அதனால் நான் மண்ணுக்குள்ளே புதைஞ்சி இருந்தேன். அப்போ தான் யானையோட இந்த யானைப்பாகன் வந்தார். நான் பயந்துட்டு அலறி கத்தினேன். அப்போ தான் இவங்க இந்த யானைப்பாகன் தான் என்னை வெளியில் எடுத்து விட்டார் அப்படிமா. அப்போ ராஜாவுக்கு ஒரே பயங்கர சிரிப்பு. அடாடா, ராணியை பார்த்து சிரிப்பார். ஏன்னாக்கா அவள் தானே சொன்னான் இந்த தெனாலிராமன் எப்படியாவது புத்திசாலி வெளியில் தப்பிச்சு வந்துடுவான்ட்டு. அவன் எப்படி தப்பிச்சுட்டு வந்துட்டான் பாரு அப்படின்ட்டு. அப்புறம் என் தெனாலிராமன் பார்த்தா அவனோட சீட்டில் அரசவையிலலாம் அந்த காலத்தில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சேர், ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க. அந்த சீட்டில் பார்த்தா ஒரு ஆள் தலையில் பானையை கவுத்துன்னு உட்காந்துருப்பார். இவன் வந்து என்ன தெனாலிராமனுக்கு காணும், அதுக்கு பதிலாக யாரோ ஒரு ஆள் பானையை தலையில் கவுத்துன்னு உட்காந்துருக்காங்கன்னு கேட்போம். அப்போ தெனாலிராமன் சொல்லுவான், நான் தான் ராமன், நீங்கள் தான் என் முகத்தையே முழிக்காதேன்னு சொன்னீங்கல்ல, அதனால் என் முகத்தை மூடி பானையை கவுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிப்பான். எப்படி இந்த கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. நாளைக்கு வேறு ஒரு கதை சொல்கிறேன், சரியா?